தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு விஜயம் செய்யவுள்ளார். 2025ஆம் ஆண்டு உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. பல தொடருந்துகளில் 3ஆம் வகுப்பு பட்டிகளில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் வாய்ப்பை இடைநிறுத்த இலங்கை தொடருந்து திணைக்களம் முடிவு செய்துள்ளது. இதன்படி காலை 5:55 மணிக்கு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதுளைக்கு புறப்படும் பொடிமேனிக்கே காலை 8:30 மணிக்கு கோட்டையிலிருந்து பதுளைக்கு புறப்படும் கண்டியன்மெனிக்கே மாலை 3:45 மணிக்கு கோட்டையிலிருந்து தலைமன்னாருக்கு புறப்படும் தொடருந்து மற்றும் பதுளையிலிருந்து கோட்டைக்கும் தலைமன்னாரிலிருந்து கோட்டைக்கும் செல்லும் தொடருந்துகளில் 3ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதி நீக்கப்படும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. 3ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதி நீக்கப்பட்ட பிறகு அந்த பெட்டிகள் 3ஆம் வகுப்பு பொது பெட்டிகளாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த 3ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதிகளை நீக்குவது சாதாரண மற்றும் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று தொடர்ந்த தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறப்பு வைத்தியர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுகாதார சேவையில் 2800 சிறப்பு வைத்தியர்கள் இருக்க வேண்டியிருந்தாலும் தற்போது 2000 பேர் மட்டுமே இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு இவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்த சதி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மீது அசாத் மௌலானா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கோட்டபாய ராஜபக்ச, தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை படியுங்கள். சிஐடி அதிகாரிகள் அளித்த சாட்சியங்கள் உட்பட அந்த அறிக்கையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை உருவாக்கி அதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதற்கு ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு லோட்டஸ் வீதி மருத்துவ பீட மாணவர்களின் ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து லோட்டஸ் சுற்றுவட்டம் வரையிலான ஓல்கோட் மாவட்ட பகுதியில் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதும் அரிசியின் கட்டுப்பாட்டு விலைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தற்போதைய கட்டுப்பாட்டு விலை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் வர்த்தக உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி தயாசிரி ஜெயசேகர எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள கிரீஷ் கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் கட்டடத்தின் 60வது மாடியில் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தீயை அணைக்கும் தீவிர முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரையில் 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்டுள்ள கிரிஷ் டிரான்ஸ்பேல்ட் சதுக்கத்தில் உள்ள நிலத்தின் குத்தகை பரிவர்த்தனையில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
ஜப்பானின் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் நிதி உதவியல் வடக்கில் 95 பாடசாலை கட்டிடங்களை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவை தளமாக கொண்டு இயங்கும் சேவா லங்கா நிறுவனமானது ஜப்பானின் நிப்போன் பவுண்டேஷன் என்ற அரசு சார்பற்ற நிறுவனத்தின் நிதி உதவியுடன் குறித்த பாடசாலைகள் புனரமைக்கப்பட உள்ளது. வடமாகாணத்தில் 95 பாடசாலை கட்டிடங்களை புனரமைத்தல் மற்றும் புதிதாக நிர்மாணித்தல் போன்ற வேலை திட்டத்தினை மேற்கொள்ளவுள்ளது. அதன் ஒரு கட்டமாக வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் மாணவர்களுக்கான வகுப்பறை கட்டிடம் ஒன்றினை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பட்டாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள நீர்நிலையிலிருந்து சடலம் ஒன்று நேற்று பகல் மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பட்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 56 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான சேதுநாத பிள்ளை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடத்தொழிலில் ஈடுபடுவதற்காக நேற்று அவர் வீட்டிலிருந்து குறித்த நபர் புறப்பட்டுள்ளார். கடத்தொழிலுக்கு சென்றவரை பகல் வேளையாகியும் காணவில்லை என உறவினர்கள் தேடி சென்றுள்ளனர். இந்நிலையிலே அவர் நீர்நிலையில் உயிரிழந்த நிலையில் வீழ்ந்து கிடப்பதை அவதானித்துள்ளனர். கம்பளி நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று மதியம் திருமண மண்டபம் ஒன்றிலே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர், போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். நுவரெலியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தும் லொரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணித்த பெண்ணொருவர் காயமடைந்த நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்று காலை 11 மணியளவில் நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் பிளாக் ஃபுல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஹட்டனில் இருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த பேருந்து மீது எதிர் திசையில் நுவரெலியாவிலிருந்து பிளாக் ஃபுல் நோக்கி பயணித்த லொரி பிரதான வீதியின் குறுக்கே கவனக்குறைவாக திரும்பும் போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள ஒருவர் அதிக குரோமியம் உள்ளடங்கிய ஹைட்ராலிக் சுண்ணாம்பு இறக்குமதி செய்வதன் மூலம் பெருந்தொகை நிதியை சம்பாதித்துள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இலங்கைக்கு சுமார் 550 மெட்ரிக் டன் ஹைட்ரானிக் சுண்ணாம்பு வந்துள்ளதாகவும் இவை காலி, அம்பத்தலே மற்றும் ரத்மலானி நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் டி.வி. சாணக்க குறிப்பிட்டார். குழாய் நீரை சுத்திகரிப்பதற்காக ஹைட்ராலிக் சுண்ணாம்பு பயன்படுத்தப்படுகின்றன. இலங்கையில் தற்போது குழாய் நீரில் அதிகளவு குரோமியம் உள்ளது. இது புற்றுநோய், சிறுநீரக நோய் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கு வழிவகுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். எனவே குழாய் நீரை குடிக்கும் போது கவனமாக இருங்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஆறுகால்வடம் பகுதியில் 11 லிட்டர் கசிப்புடன் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகல பிபில பகுதியில் தாதியர் கல்வியை நிறைவு செய்த பெண்ணொருவர் உயிரை மாய்த்துள்ளார். மகாஓயா தம்பத்தனிய பகுதியைச் சேர்ந்த 27 வயதான மெத்மா அதிகாரிய என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் மாலை தனது வீட்டின் பின்னால் உள்ள கிணற்றில் குதித்து அவர் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அரசாங்க தாதி பாடசாலையில் பயிற்சியை முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருந்த நிலையில் விபரீத முடிவை எடுத்துள்ளார். உயிரிழந்த இளம்பெண் மன அழுத்தத்திற்கு மருந்து உட்கொள்வதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மகாஓயா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதோடு தமிழொலியின் இன்றைய காலை நீர் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.